வெல்கம் டு J எலக்ட்ரானிக்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வாட்டர் லெவல் கண்ட்ரோல். இப்போ நம்ம இந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட்டை பத்தி ஒவ்வொன்றா தெளிவா பார்க்க போறோம். அதுல முதல் பொருளான நீர்த்தேக்க தொட்டி நிரம்பியதும் மோட்டரை தானே நிறுத்தும் கருவி, அதாவது டேங்க் ஃபுல்லான ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுங்க. அப்படிப்பட்ட ஒரு கருவி தான் பார்க்க போறோம். இந்த கருவி பாத்தீங்கன்னா 25 வருடமாக இந்த கருவி செயல்பாட்டுல இருந்துட்டு வருதுங்க. இது ரொம்ப அருமையான கருவிங்க. நீங்க எத்தனை பேர் வந்தாலும் இது பல வருஷம் ஒர்க் ஆகும். ஆனா கம்பெனி ஒரு வருஷம் தான் கேரண்டி கொடுக்கும். ஆனா ஒரு வருஷத்துல போவாதுங்க, 10-20 வருஷம் ஓடணும் கூட இருக்காங்க. சோ இந்த அற்புதமான கருவி நம்ம இப்ப பார்க்கலாமா? இந்த கருவி தாங்க நீர்த்தேக்க தொட்டி நிரம்பியதும் மோட்டரை தானே நிறுத்தும் கருவி. டேங்க் ஃபுல்லான உடனே மோட்டர் தானாவே ஆஃப் ஆயிடுங்க. இதுதான் நான் சொன்னேன் பல வருஷமா ஒர்க் ஆகுன்னு. இப்ப இந்த கருவியில பாத்தீங்கன்னா இது ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. இந்த இண்டிகேட்டர் மோட்டர் ஓடும் போது மட்டும் இந்த இண்டிகேட்டர் எரியுங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு. இந்த ஆன் ஆஃப் சுவிட்சை நம்ம ஆன்ல பண்ணி வச்சோம்னா இந்த சுவிட்ச் ஃபங்க்ஷன் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா இந்த புஷ் சுவிட்ச் ஒன்று இருக்கு. இந்த புஷ் சுவிட்சை நம்ம பிரஸ் பண்ணும்போது மோட்டர் ஓடும். ஓகே, இப்போ இந்த கருவியில பாத்தீங்கன்னா இந்த லேபிள்ல பாத்தீங்கன்னா வெப்சைட் உங்களுக்கு டீடைல்ஸ்லாம் இருக்கு, போன் நம்பர்லாம் இருக்கு. ஸோ இது மூலமா நம்ம வெப்சைட்ல போய் நம்ம வேற என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குன்றத பார்த்துக்கலாம். இந்த கஸ்டமர் கேர் நம்பர் இதுல டைப் பண்ணிருக்கு. நீங்க எதனா ஃபால்ட் வந்தா இந்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி நீங்க உங்க கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணலாம். ஸோ இந்த கருவி பாத்தீங்கன்னா நீர்த்தேக்க தொட்டி நிரம்பியதும் தானே நிறுத்தும் கருவி. என்னங்க இதுக்கு ஒரு கருவி தேவையா அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? நானே பார்த்து ஆஃப் பண்ணிக்குவேன். ஏங்க உங்களுக்கு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. ஏரி கட்டாமல் ஏரி கட்டலாம். என்னங்க ஏரியே கட்டாம ஏரி கட்டுறதா? அது எப்படி அப்படின்னு நீங்க மனசுல கேக்குறீங்க. புரியுது. இப்ப பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல 20 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வருஷத்துக்கு 7300 லிட்டர். அப்போ ஒரு மாநகராட்சியில 10 லட்சம் வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்க கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. 10 லட்சம் × 7300 போடுங்க, இன்ஃபினிட்டின்னு வரும். சோ அது 1.5 TMC 2 TMC தண்ணிங்க. இதத்தான் நான் சொன்னேன், ஏரி கட்டாமல் ஏரி கட்டலாம். அதாவது இந்த கருவியை எல்லா வீட்லயும் பயன்படுத்துறதுனால தண்ணி 1.5 TMC தண்ணி உங்க மாநகராட்சிக்கு மட்டும் வேஸ்ட் ஆகுறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நகர பகுதிகளில் நம்ம வேஸ்ட் பண்ற தண்ணினால கிராமப்புறத்துல நீர் மட்டம் குறையுங்க. கிராமப்புறத்துல நீர் மட்டம் குறைஞ்சா உற்பத்தி பொருள் பாதிக்கப்படும், அதனால விலைவாசி ஏறும். சோ இந்த பிரச்சனை பாருங்க, ஒரே ஒரு நீர்த்தேக்க தொட்டி நிரம்பியதும் தானே நிறுத்தும் கருவி, இவ்வளவு வேலை இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இது அது மட்டும் இல்லைங்க. நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி வீடெல்லாம் பாசம் பிடிச்சிருக்கும். அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகும். நிறைய பேர் போட்டுட்டு மரத்தை விட்டுடுவாங்க. அந்த பிரச்சனைக்கு இதே தாங்க சொல்யூஷன். ஓகே, இந்த பொருள் 25 வருஷம் முன்னாடி பண்ணேன்னு சொன்னேன். ஆனா இந்த கருவி எலக்ட்ரீஷியன் மட்டும் தாங்க பிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா கீழே டெர்மினல் டீடைல்ஸ்ல யார் யாருக்கு கனெக்ஷன் தெரியுதோ அவங்க மட்டும் தாங்க போட முடியும். என்ன சார், நான் மதுரையில இருக்கிறேனே, எனக்கு போட முடியாது, எனக்கு வேற வழி இல்லையா, எலக்ட்ரீஷியனுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இன்னொரு மாடல் இருக்கு. அதை நம்ம பத்தி பார்க்க போறோம். நீங்க பாக்குறது E.OF. E.OF னா easy to fit the overflow system. அதுதான் E.OF னு வச்சிருக்கோம். இந்த கருவியில அப்படி என்னங்க ஈஸி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா எலிமினேட்டர் மாதிரி தாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளக் பாயிண்ட் ஒன்னு இருக்கும். இந்த பிளக் இன்புட் சப்ளை. இன்புட் சப்ளை டைரக்டா நீங்க 15 amp சாக்கெட் போட்டுட்டீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இன்புட் சப்ளை வந்துடும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் சப்ளை, மோட்டார் பாயிண்ட் எடுத்துட்டு பிளக் சொல்லிடலாம். அப்போ நீங்க எலக்ட்ரிக்கல் உதவி யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா மேல ஒரு சுவிட்ச், அது ஆல்ரெடி அதுல இருந்த மாதிரி தான். இங்க பாத்தீங்கன்னா ஒரு புஷ் சுவிட்ச் இருக்கும். இங்க இண்டிகேட்டர் இருக்கும். ஒன்னு மோட்டர் ஓடும் போது எரியும், ஒன்னு இது பண்ணும்போது எரியும். ஓகே, இப்போ இந்த கருவி இப்போ யாருக்கு கேட்டீங்கன்னா, இப்போ வெளியூர் இருக்கு, எலக்ட்ரிஷியன் கனெக்ஷன் தெரியல சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றவங்க இந்த கருவியை தாராளமா ஈஸியா பிக்ஸ் பண்ணலாம் இல்லையா? அதனால தாங்க இதுக்கு E.OF வச்சோம். இது பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது டெலிபோன் வயர் ஒன்று வருது. இந்த டெலிபோன் வயர்ல இந்த 2 சென்சார்
ஒரு வயர்ல ஒரு சென்சார், ஒரு சிங்கிள் பேர் டெலிஃபோன் வயர் வரும். அதுல ஒவ்வொன்றுல ஒரு சென்சார் மாட்டிட்டீங்கன்னா டேங்க் வரைக்கும் எடுத்துன்னு போய் இது இப்போ ஜஸ்ட் இது பிரஸ் பண்ணீங்கன்னா மோட்டர் ஓடும். எப்போ இந்த வாட்டர் வந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வருதோ அப்போ டச் ஆன உடனே டக்குன்னு ஆஃப் ஆயிடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? அதனால தாங்க சொன்னேன் இது EOF.